வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கருப்பு கொண்டக்கடலை வச்சு வடை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சுட்டு எடுத்து வைக்கும்போதே தட்டு காலியாகும். அந்தளவுக்கு இந்த வடை நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கொண்டக்கடலை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சை நல்லா தோல் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். அடுத்து இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொண்டக்கடலை மிக்சியில் சேர்த்து அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஏன்னா கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக வேணால் நம்ம தெளிச்சிக்கலாம். அதிகம் தண்ணி சேர்த்துற தேவையில்லை. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வடை ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம கையை வச்சுலாம் தட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வடைகளை சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம பருப்பு வடைக்கெலாம் அரைக்கும்போது கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். அங்கங்கே பருப்பு தெரிகிற மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா மொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உளுந்து வடைக்கு மட்டும்தான் உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக அரைக்கணும். மற்றபடி இந்த பருப்பு வடைக்கெலாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகி வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.